வணக்கம். Today's topic is unprivileged will, a journey into the statutes. பேசிக்கா வந்து நான் இன்னைக்கு வந்து வில் ஃபுல்லா கவர் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து வில், அதாவது என் சொத்தெல்லாம் இருக்கு, நான் எப்படி இதை வந்து நான் இன்னொருத்தர் கொடுக்கறது, எழுதி கொடுக்கறது, இல்ல எப்படி வந்து நான் வந்து வில்லா எழுதலாமா அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்கறப்ப என்ன பதில் சொல்லணுன்றத ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஜூனியர் மெம்பர்ஸ் ஆஃப் த பார், என் வயசுல இருக்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் in section 2H defines what is a will. Will means the legal declaration of the intention of the testator with respect to his property which he decides to be carried out into effect after his death. எல்லாருக்கும் வில்லுனா என்னன்னு தெரியும். வில்லுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெஸ்டமெண்டரி டிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா வந்து ஒருத்தரோட லாஸ்ட் டிசைர் ஆஃப் அ டையிங் பர்சன் வித் ரிகார்ட் டு ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெசிடென்ஸ். ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியும் அவரோட ரைட்ஸ் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, அவரோட பூர்வீக சொத்துல இருக்க அந்த ரைட்ஸை எப்படி அவரோட லீகல் ஹையர்ஸ்க்கு கொடுக்க போறாருன்றத பத்தி அவர் எழுதுறது பேர் தான் வில். இதுல ரெண்டு விதமான வில் இருக்கு, ப்ரிவிலேஜ்டு வில், அன்பிரிவிலேஜ்டு வில். ப்ரிவிலேஜ்டு வில் அப்படின்னா ஒரு சோல்ஜர், ஒரு ஏர்மேன் இல்ல ஒரு மரைனர் at their respective duty line of duty, அதாவது அவங்க போருக்கு போறாங்க இல்ல போருக்கு போற டைம்ல இந்த வில்ல எழுதி வைக்கிறாங்க. இந்த வில் எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இட் கேன் பி an oral will also. வாய் மூலமாக கூட இந்த வில்ல அவங்க சொல்லலாம். ப்ரொவைடட் வாய் மூலமா சொன்னாங்க அப்படின்னா immediately within a month it has to be given effect. ஒரு மாசத்துக்குள்ள வந்து அந்த வில்ல வந்து அவங்க வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கணும், அவங்க யார்கிட்ட சொல்றாங்களோ அப்படின்னு. இந்த ப்ரிவிலேஜ்டு வில்லுக்கு வந்து அட்டஸ்டேஷன் தேவை கிடையாது. பட் ஆனா அன்பிரிவிலேஜ்டு வில்லுக்கு அட்டஸ்டேஷன் தேவை. அதை நான் வந்து உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சோல்ஜர் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இந்த சொத்தெல்லாம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் இந்த என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரிச்சு கொடுங்கன்னு கூட சொல்லிட்டு போகலாம். அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து எக்ஸிக்யூட்டர், he will be in the position of an executor of the will for the properties of the soldier. இது வந்து privileged will. Unprivileged will அப்படின்னா அது செக்ஷன் 63 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல அது என்னன்னு சொல்லுது. அந்த வந்து நான் கொஞ்ச நேரத்துல அதை நான் சொல்றேன். இந்த அன்பிரிவிலேஜ்டு வில்லு கீழே நிறைய விதமான வில் இருக்கு. ஹோலோகிராஃப் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கையில் எழுதுறது, வில் ப்ரிப்பேர்ட் இன் மனுஸ்கிரிப்ட், ஹேண்ட் ரிட்டன் வில். இது வந்து அட்டஸ்டேஷன் கம்பல்சரியா தேவை. கண்டிஷனல் வில் அப்படின்னு இன்னொரு விதமான ஒரு வில் இருக்கு. இது வந்து வில் எழுதுறவங்களே கண்டிஷன்ஸ், என்ன கண்டிஷன் சொன்னா இம்போஸ் பண்ணலாம். அதாவது இந்த வில்லை நான் திரும்ப மாத்துவேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு எழுதி கொடுக்குறப்ப இந்த வில் வந்து நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன். இல்ல இந்த கோயில்களுக்கு நீ நல்லது இதெல்லாம் பண்ணணும், இந்த ஸ்கூலுக்கு நீ நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன் வில்ல போடலாம். அடுத்து ஜாயிண்ட் வில் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து எழுதி கொடுக்கறது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வில்ல எழுதி கொடுக்கலாம். அடுத்து சீல்டு கவர் வில். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில். இந்த சீல்டு கவர் வில்ல ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கவர்ல போட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் அவர் கொடுத்துருவாரு. இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட இந்த சீல்டு கவர் வில்ல கொடுக்கறதுக்கு. இந்த வில்லு ப்ராப்பர் மேனர் இட் ஹாஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் இட் ஷுட் பி சப்மிட்டட் டு தி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார். அவர் அதை வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சீல் ஒன்று போட்டுட்டு அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்டேட்டார் கிட்ட ரிசீட்டை கொடுத்துருவாரு. அந்த டெஸ்டேட்டார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெனிஃபிஷரி அந்த ரிசீப்ட் எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட அதை கொடுத்தாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துட்டு அவர் அதை ஓபன் பண்ணி இம்மீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார். இது வந்து சீல்டு கவர் வில் ப்ரொசீஜர். டெஸ்டேட்டர்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஸ்டேட்டர்னா அந்த வில்ல எழுதுறவர் தான் டெஸ்டேட்டர். சொத்துக்களை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதுறவங்க தான் டெஸ்டேட்டர். இப்ப இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 59 வந்து பர்சன்ஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் வில்ஸ். Every person of a sound mind, not being a minor, may dispose of his property. இதுல மெயினா ரெண்டு கண்டிஷன். வில் எழுதுறவங்க மைனரா இருக்கக்கூடாது, மேஜரா இருக்கணும். அடுத்து he should be of a sound mind. இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா யார் வேணா வில் எழுதி தரலாம். ப்ரொவைடட் அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க வில் எழுதி தரலாம், இல்ல அவங்க வந்து அவங்க பூர்வீக சொத்துல இருக்கிற ரைட்ஸுக்கு அவங்க வில் எழுதி தரலாம். ஒன்லி கண்டிஷன் என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து சவுண்ட் மைண்ட்ல இருக்கணும், மைனரா இருக்கக்கூடாது. இப்ப வில் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி முடியாதவங்க இல்ல பெட் ரிட்டனா இருக்கிறவங்க வயசானவங்க இவங்க தான் வில் எழுதி கொடுப்பாங்க.
இப்ப உடம்பு சரியா இருக்கிறவங்க வில் எழுதி கொடுக்க கூடாதுலாம் எதுவும் கிடையாது. நீ நாட் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. அவர் வந்து இந்த எழுதி கொடுக்குற டாக்குமெண்ட் வில்லு தான் அப்படின்னு தெரியணும். அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு அவர் வில் எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி வில் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டி. எதிர்காலத்துல வாங்க போற சொத்துக்களுக்கும் அவர் வில் எழுதி கொடுக்கலாம். அடுத்து செக்ஷன் 61 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் அ வில் இஸ் obtained by fraud or coercion or importunity. Section 61 நான் அதை படிக்கிறேன். A will or any part of a will the making of which has been caused by fraud or coercion or by such importunity as takes away free agency of a testator is void. will வந்து free will இருக்கணும். அதாவது testator வந்து எந்த coercionம் இல்லாம யாரோட ப்ரெஷரும் இல்லாம அவர் வந்து அது will எழுதி கொடுத்திருந்தாருன்னா அது வந்து ஒரு வேலிட் will. இதுவே வந்து யாராச்சும் ஃப்ராட் பண்ணியோ இல்லைன்னா வந்து அவரை கோயஸ் பண்ணியோ, இம்பார்ட்டனிட்டின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா தொந்தரவு பண்ணி எழுதி கொடுக்கறது. மீனிங் ஆஃப் இம்பார்ட்டனிட்டி இஸ் நத்திங் பட் பெர்சிஸ்டன்ஸ், எஸ்பெஷலி டு த பாயிண்ட் ஆஃப் அனயன்ஸ். அவரை நேக் பண்ணி எழுதி கொடுன்னு சொல்றது. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வில் வந்து வேலிட் வில் கிடையாது. இட் இஸ் a void will. Now coming to section 63. Section 63 of the Indian Succession Act speaks how a will can be executed. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். அதாவது வில்லுன்னு வந்துட்டாவே இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி unprivileged will. 63 explains execution of an unprivileged will. Every testator not being a soldier employed in an expedition or engaged in actual warfare, or an airman so employed or engaged, or a mariner at sea shall execute his will according to the following rules. ஸோ இவங்க 3 பேர் வில் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ப்ரிவிலேஜ்டு வில். இவங்க 3 பேர் தவிர வேற யார் வில் எழுதினாலுமே இது வந்து அன்பிரிவிலேஜ்டு வில். இந்த அன்பிரிவிலேஜ் வில்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றத 3 கிளாஸ்ல இந்த செக்ஷன் சொல்லுது. 63A, 63B, 63C. 63A, testator shall sign or shall affix his mark to the will, or it shall be signed by some other person in his presence and by his direction. 3 விதமான டெஸ்டேட்டர் இதுல வந்து அவரோட கையெழுத்து, ஒண்ணு வந்து கையெழுத்து போடலாம், இல்ல அவர் ஒரு மார்க் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் எம்பி பார்த்திமன், நான் என்னோட பிரீஃப்ஸ் ஃபைலு புக்ல இருந்து எம்பினே போடுவேன். என்னால கையெழுத்து போடாம என்னோட வில்லு, நான் ஒரு வில்லு எழுதுறப்ப அந்த வில் என் கையெழுத்துக்கு பதில் நான் மார்க் போடலாம். இந்த மாதிரி வந்து ஆர்கே, எம்கே அந்த மாதிரி நிறைய பேர் மார்க், எம்ஜிஆர் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய மார்க்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த மார்க் அவங்க போடலாம். ஸோ ஒண்ணு கையெழுத்து போடலாம், அடுத்து மார்க் வைக்கலாம். 3வதா இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி அப்படின்னா, இப்ப படுக்கையா இருக்கிறவங்க எழுத முடியாதவங்கனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தரை டைரக்ட் பண்ணி அவங்க வந்து கையெழுத்து போடலாம் அவங்க சார்பா. ஆனா அந்த டெஸ்டேட்டர் பிரசன்ஸ்ல தான் அவங்க கையெழுத்து போடணும். அதே மாதிரி அவங்க டைரக்ஷன்ல கையெழுத்து போடணும். இந்த 3 விதத்துல இந்த டெஸ்டேட்டர் ஷால் சைன் அண்ட் ஷால் அஃபிக்ஸ் ஆர் ஆஸ்க் somebody to sign. அடுத்து வந்து 63B. 63B வந்து I'll read 63B. Signature or mark of the testator or the signature of the person signing for him shall be so placed that it shall appear that it was intended thereby to give effect to the writing as a will. இது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரிகாஷனரி கிளாஸ் தான். அது கையெழுத்து எங்க போடணும் அப்படின்றத சொல்லணும். அதாவது கையெழுத்து போடுற இடத்த இது வில்லுக்கு தான் கையெழுத்து போட்டிருக்காங்கன்றதுக்கான குறிக்கணும். வில்லு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பக்கம் இருக்கும், அதை படிச்சு பார்த்துட்டு கீழே தான் எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இது மேலேயோ சைட்லயோ லெஃப்ட்லயோ ரைட்ல இருக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல கையெழுத்து போடணுன்றதை பத்தி 63B சொல்லுது. 63C, third clause is the most important clause. 63C நான் படிக்கிறேன். The will shall be attested by 2 or more witnesses, each of whom has seen the testator sign or affix his mark to the will, or has seen some other person sign the will in the presence and by the direction of the testator. இதுல வந்து மினிமமா 2 விட்னஸ் ஒரு வில்ல அட்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாட்சி கையெழுத்து போறது கம்பல்சரியா மினிமம் 2 பேர் இருக்கணும். மேக்சிமம் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். அந்த 2 பேரும் அட்டெஸ்டிங் பண்றவங்க டெஸ்டேட்டர் கையெழுத்து போட்டதை கண்டிப்பா பார்க்கணும். அடுத்து அவங்க வந்து மார்க் போட்டதை பார்க்கலாம், இல்லைன்னா அவரு சார்பில் வேற யாராச்சும் கையெழுத்து போட்டாங்க அவர் பிரசன்ஸ்ல முன்னமே சொன்ன மாதிரி அவர் அதை கையெழுத்து போட்டதை இவங்க வந்து கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும். அடுத்து or has received from the testator a personal acknowledgement of a signature or a mark or of the signature of such other person.
இப்ப அவர் கையெழுத்து முன்னாடியே போட்டுட்டாரு. இங்க 2 விட்னஸ் வந்து வில் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், 2 விட்னஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் வரத்துக்கு அவங்க 2 விட்னஸ் வரத்துக்கு முன்னாடியே அவர் கையெழுத்து போட்டுறாரு. அப்ப வந்து செக்ஷன் முன்னாடி இருக்க செக்ஷன் என்ன சொல்லுது, டெஸ்டேட்டார் சைன் பண்றத விட்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுல என்ன சொல்றாங்க, பர்சனல் அக்னாலஜ்மெண்ட் இருந்தா போதும் அப்படின்றாங்க. சப்போஸ் அட்டெஸ்டர் வரத்துக்கு முன்னாடியே டெஸ்டேட்டார் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் வாக்கு சொல்லலாம், இந்த மாதிரி அக்னாலேஜ் கொடுக்கலாம், நான் கையெழுத்து போட்டுட்டேன், நீங்க கையெழுத்து போடுங்க, இந்த ஒரு பர்சனல் அக்னாலேஜ்மெண்ட் இருக்கணும். அடுத்து and each of the witness shall sign the will in the presence of the testator, but it shall not be necessary that more than one witness be present at the same time, and no particular form of attestation shall be necessary. நான் இந்த 63C இன்னும் ஃபர்தரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செக்ஷன் வந்து மினிமமா 2 பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அட்டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா மேக்சிமம் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஆனா என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா, அட்டெஸ்டார் அவங்க வந்து டெஸ்டேட்டார் கையெழுத்து போட்டதை கண்டிப்பா பார்த்துருக்கணும். இல்ல பார்க்கல அப்படின்னா டெஸ்டேட்டார் கையெழுத்து போட்டதா அவர் வாய்மொழியா பர்சனல் அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும். இந்த இன்கிரீடியன்ட் கண்டிப்பா நெசசரி. அதே மாதிரி அந்த செக்ஷனோட லாஸ்ட் பார்ட்ல வந்து it shall not be necessary that more than one witness be present at the same time. இதை பொறுத்த வரைக்கும் டெஸ்டேட்டரோட பிரசன்ஸ் வந்து டிஸ்பென்ஸ் ஆகவே ஆகாது. எந்த காரணத்துக்கு எப்படி பார்த்தாலும் டெஸ்டேட்டர் பிரசன்ஸ் அங்க இருக்கணும். விட்னஸோட பிரசன்ஸ் மட்டும் டிஸ்பென்ஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு வில் எழுதணும்னு ஆசைப்படுறேன், நான் 2 பேரை கூப்பிடுறேன், ராமசாமியும் கருப்புசாமியும் ஒருத்தர் நான் கூப்பிடுறேன். ராமசாமி முன்னாடியே வந்துடுறாரு, வந்துட்டு அவரு முன்னாடி நான் கையெழுத்து போட்டு ராமசாமி நான் கையெழுத்து போடுறது அவர் பார்த்துடுறாரு, ராமசாமி கையெழுத்து போடுறது நான் பார்த்துடுறேன். ராமசாமி டைம் ஆகுதுன்னு கிளம்பி போயினதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்து அவரு கருப்புசாமி வரவரு, நீங்க உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க, அவர் வரல, நீங்க வரத்துக்கு லேட் ஆனோடனே கையெழுத்து போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் கையெழுத்து போட்டுட்டேன், ராமசாமி கையெழுத்து போட்டுட்டாரு, நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இது 2 பேர் கையெழுத்து முக்கியம். ஆனா செக்ஷன்லேயே சொல்லுது 2 பேரும் ஒன்னா கையெழுத்து போடணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ராமசாமி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் போயிடுறாரு, கருப்புசாமி வந்து கையெழுத்து போடுறாரு. ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ல தெளிவா என்ன சொல்றதுன்னா, 2 பேரும், but it shall not be necessary that more than one witness be present at the same time. ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலிட் எக்ஸிகியூஷனுக்கான என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, இந்த இன்கிரிடியன்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா கூட, this will which executed without the ingredient will not be a valid will in the eyes of law. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2வது அட்டெஸ்டார் வந்தவர் வந்து டெஸ்டேட்டர் வந்து நான் வந்து கையெழுத்து போட்டேன்னு சொல்லல அப்படின்னு சாட்சி சொன்னார் அப்படின்னா இந்த வில் செல்லாது. ஸோ இந்த இன்கிரீடியன்ட் 63 இன்கிரீடியன்ட்டை கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் இட் இஸ் அ வேலிட் வில். ஸோ ஒரு வில்ல வந்து வேலிடா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு ப்ளீடிங்ஸ் வந்து தெளிவா இருக்கணும் முன்னாடியே. அதாவது அட்டெஸ்டர் எப்போ வந்தாங்க, டெஸ்டேட்டர் முன்னாடி கையெழுத்து போட்டாரா, இல்ல வந்து 2 விட்னஸும் ஒன்னா வந்து கையெழுத்து போட்டாங்களா, இது எல்லாத்தையும் தெளிவா ப்ளீடிங்ஸ்ல சொல்லணும். ஒரு வில்ல ப்ரூவ் பண்றப்ப டெஸ்டேட்டர் இருந்தாரு, 2 பேருமே வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளீடிங்ஸ் இருக்கணும். இல்ல ஒரு விட்னஸ் முன்னாடி வந்தாங்க, அடுத்த விட்னஸ் அப்புறம் வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளீடிங்ஸ் இருக்கணும். தெளிவா வந்துட்டு அட்டெஸ்டிங் விட்னஸஸ் சொல்லணும், இந்த மாதிரி வந்து டெஸ்டேட்டர் கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், இது வில் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லணும். If the testator has already signed it, testator did not see the attestor did not see the signature of the testator, ஆனா testator gave an acknowledgement அப்படின்னா அதையும் ப்ளீடிங்ஸ் சொல்லணும். வில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணதை அப்படியே சொன்னாங்கன்னா நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஏதாச்சும் கான்ட்ரடிக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த எவிடன்ஸை டிஸ்பிலீவ் பண்ணிருச்சு கோர்ட் அப்படின்னா, ஒரு விட்னஸை கூப்பிடுறீங்க நீங்க, ஆனா ஒரிஜினலா வந்துட்டு அவர் கையெழுத்து போடுறப்ப அடுத்த விட்னஸ் இல்ல, ஆனா கோர்ட்ல என்ன சொல்லுவாரு, விட்னஸ் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. 2வது விட்னஸ் வந்தவங்க இல்லைங்க நான் கையெழுத்து போறப்ப அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். கான்ட்ரடிக்ஷன் வராத அளவுக்கு நீங்க ப்ளீடிங் சொல்லணும். அதே மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வராத அளவுக்கு உங்க விட்னஸ் வந்து ஸ்ட்ராங்கா கரெக்டா சொல்லணும். If there is contradiction, then court may have to disbelieve the evidence and the will may not be proved at all. It will be an adverse influence upon you if a witness gives a wrong act of the story. If you make a positive pleading, then there may not be any contradiction while leading an evidence to prove the will. எப்பயுமே ஒரு கரெக்டான ஒரு பாசிட்டிவான ப்ளீடிங் நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்கு ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை. இப்ப while drafting a will and while also during the execution of the will, certain points, இப்போ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட நீங்க வந்து எப்படி வில்ல பண்ணணும் அப்படின்னு ஒரு வில் எழுத வராரு, அவருக்கு நீங்க எப்படி எழுத சொல்லுவீங்க,
என்னென்ன முக்கியமான காரணங்கள் இருக்கணும் வில் எழுதுறதுக்கு, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் 2-3 புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்றேன். அட்டஸ்டார் வந்து கரெக்டான அட்டஸ்டாரை நீங்க சூஸ் பண்ணணும். அவர் வந்து குடும்பத்துக்கு ஏற்றவரா இருக்கணும். நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அட்டஸ்டாரா கொண்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து உங்களோட பெனிஃபிஷரிக்கு யாருக்கு நீங்க வில்ல எழுதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணாம போகலாம். அவங்க வந்து அதர் சைடு வந்து அவங்க தே மைட் ஈவன் ஒன் ஓவர் தெம் அவங்க காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, இல்ல ஆஸ்திரேலியா கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல எப்பயுமே நீங்க க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் தான் யூஸ்வலா வில்லு நீங்க அட்டஸ்டிங் பண்றதுக்கு கூப்பிடணும். ஏன்னா நீங்க வந்து வெளியால கூப்பிட்டீங்க அப்படின்னா there is a vast chance he may turn against the beneficiary. So testator has to choose the attestor precisely and properly. ஏன்னா ஒரு உண்மையை சொல்றவரை தான் நீங்க வந்து அட்டஸ்டரா கூப்பிடணும். ஏன்னா நீங்க வில்லு எழுதி வச்சதுக்கு அப்புறம் அதை ப்ரூவ் பண்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் ஆறப்ப அந்த அட்டஸ்டர் வந்து கரெக்டான சாட்சி ஏறி கோர்ட்ல சொல்லணும். இந்த கோர்ட்ல ஏறி சாட்சி கரெக்டா சொல்லணும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த இது நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணாங்க, இந்த வில்ல எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இவர் கையெழுத்து போட்டார் நான் பார்த்தேன். இப்போ யாராச்சும் வந்து நான் கையெழுத்தே போடல, அவர் பார்க்கவே இல்லைன்னு சொல்றவங்க ஆளுங்க நீ கூப்பிடவே கூடாது. அதே மாதிரி ஒரு டெஸ்டேட்டாருக்கு வயசு 50 ஆகுது, அட்டஸ்டாருக்கு 80 வயசு ஆளு நீங்க கூப்பிடக்கூடாது. ஏன்னா 80 வயசு ஆளுங்க சீக்கிரம் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டேட்டாரை விட அட்டஸ்டார் வயசு கம்மியா இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் வைல் ப்ரிப்பேரிங் அ வில் அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் த வில். வில் யூஸ்வலா வந்து டெஸ்டேட்டாருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு வில் எழுதுறவர் வந்து தமிழ் தான் தெரியும் அப்படின்னா அவருக்கு நீங்க இங்கிலீஷ் வில் எழுதி வைக்க கூடாது, நீங்க யூஸ்வலா தமிழ்லே எழுதலாம். அதே மாதிரி வில்லு எழுதுறப்ப நீங்க எந்த இடத்துல விச் பிளேஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் வில்ல யூஸ்வலா மென்ஷன் பண்ணிருங்க, டேட் ஆல்ரெடி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது பின்னாடி வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் கூப்பிடுறப்ப அவங்க ஞாபகம் இருக்க போறது இல்லை. அப்ப நீங்க வில்ல காமிச்சு இந்த மாதிரி இங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீங்க ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த இடத்த மென்ஷன் பண்ணீங்கன்னா ஃபர்தர் ஃபியூச்சர் கன்ஃபியூஷனை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அடுத்து இப்ப இருக்க டெக்னாலஜியில நீங்க ஒரு வில்ல எக்ஸிக்யூட் பண்றப்ப நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் while proving the will you can use it as an electronic evidence so that if any suspicion is raised by the other opposite party, இப்ப நீங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க ஏதாச்சும் வந்து உங்க வில்லு சரியில்லை சஸ்பீஷியஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்த வீடியோ எவிடன்ஸ் நீங்க கொடுக்கலாம். நீங்க வந்து 65B சர்டிபிகேட்டை வச்சு யூ கேன் ப்ரூவ் த வில். யூஸ்வலா வில்லு வந்து யார்கிட்ட எழுதி கொடுக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வில்ல எழுதி வச்சு டெஸ்டேட்டர் கொடுப்பாங்க, இல்ல அவங்க லாயர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, வீட்டுல வந்து ஒரு ட்ரஸ்டடான பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அட்டஸ்டாருக்கு வந்து வில்லுல இருக்க கண்டென்ட் இருக்கு என்னன்றது அவசியம் இல்லை, யாருக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியணும் அவசியம் இல்லை, என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்ற அவசியம் இல்லை. அட்டஸ்டார் கையெழுத்து சாட்சி கையெழுத்து போடுறவங்க வரவங்க வந்துட்டு இது வில்லு தான் அப்படின்னு தெரிஞ்சா போதும், மற்றபடி உள்ள இருக்க டீடைல்ஸ் தெரியணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பெனிஃபிஷரி ஆஃப் த வில் யாருக்கு அந்த வில் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க கூட அட்டஸ்டரா இருக்கலாம், ஆனா அது பார் கிடையாது. மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அது வந்து எப்பயாச்சும் வில்ல வந்து ப்ராப்ளம் இது எக்ஸிக்யூட் பண்றப்ப ப்ரூவ் பண்றப்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பெனிஃபிஷரியாவே வந்து அட்டஸ்டிங் இருந்தா ஒரு சஸ்பீஷியஸ் சர்கம்ஸ்டன்ஸ் வரும், அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே வந்து வேற யாரையோ ரிலேட்டிவையோ பெரியவங்களையோ குடும்பத்துல ட்ரஸ்டடான பர்சன் கூப்பிட்டு அட்டஸ்டிங் போட சொன்னீங்கன்னா it will be very helpful for you in the future to prove the will. Now coming to revocation, section 62. Section 62 of the Indian Succession Act tells what is a revocation. Will may be revoked or altered. A will is liable to be revoked or altered by the maker of it at any time when he is competent to dispose of his property by will. So will எழுதுனவங்க எப்ப வேணா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை வந்து கேன்சல் பண்ணலாம், ரிவோக் பண்ணலாம். இது வில்ல எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரணும், மைனர் மாற்றங்கள் கொண்டு வரணும்னா ஃப்ரெஷ்ஷா வில் எழுதணும் அவசியம் இல்லை. There is something called codicil. Section 2B of the Indian Succession Act defines what is a codicil. Codicil is nothing but an alteration and amending to the will. ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு ஆல்டரேஷன் ஒரு வில்ல இருக்கு, இந்த சொத்தை ஏ ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியை நான் பையனுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், பி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியை பொண்ணுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா சப்ளிமெண்டா ஒரு கொடிசில் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட். ஒரு கொடிசில் இஸ் யூசுவலி a part and parcel of the will itself. ஸோ கொடிசில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு வில்லுக்கு. இப்ப if there is a registered will, it can be cancelled by an unregistered will. இப்போ ஒருத்தர் வில் எழுதி வைக்கிறாரு, 2016 ஒரு ரெஜிஸ்டர்ட் வில் எழுதி வச்சுட்டு வில்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ஆனா 2018 அவர் மைண்ட் மாறி சொத்தை வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அப்படின்னா ரெண்டாவது வில்ல எழுதி வச்சுட்டு அன்ரெஜிஸ்டர் அது ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ஆனா இந்த எழுதி வச்சது வந்து இம்ப்ளைடா முன்னாடி இருக்கிற வில்ல ரிவோக் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் இது.
அவர் வந்து தெளிவா அந்த வேர்டிங்ஸ்ல அந்த மாதிரி முன்னாடி வில் எழுதி வச்சிருக்கேன், இதை நான் ரிவோக் பண்றேன்னு சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. ஒரு ரெஜிஸ்டர்ட் வில் கேன் பி ரிவோக்டு பை த டெஸ்டேட்டர் himself with an unregistered will. அதுக்கு எந்த ப்ரொஹிபிஷனுமே கிடையவே கிடையாது. இட் இஸ் அன் எஃபெக்டிவ் கேன்சலேஷன். அதே மாதிரி இப்ப வந்து ஒரு வில் எழுதி வச்சிருக்காரு ஒருத்தர். வில் எழுதி வச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்கிறார் அப்படின்னா, இட் இஸ் அன் இம்ப்ளைட் கேன்சலேஷன் ஆஃப் த வில். இட் இஸ் அ வேலிட் சேல். The previous will which he has written has no effect at all. It is not valid at all. Because will can be effected only after the death of the testator. When the testator himself is alive and he can deal with the property, then dealing is valid in law. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் ப்ராப்பர்ட்டியை எப்படி வேணா அவர் டீல் பண்ணலாம். அவர் ப்ராப்பர்ட்டியை வில் எழுதி வச்சிருந்தாலும். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வில் வந்து இட் கமெண்ட்ஸ் டு அன் எஃபெக்ட். அதே மாதிரி செக்ஷன் 88 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல இப்ப வந்து வில்லுல கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, எந்த கிளாஸ் வந்து இப்ப முன்னாடி ஒரு கிளாஸ் வில்லுலயே வந்து முன்னாடி இருக்க கிளாஸ் ஒன்னு சொல்லியிருக்கோம், அதாவது கடைசியா இருக்க கிளாஸ் ஒன்னு சொல்லியிருக்கோம். செக்ஷன் 88 என்ன தெளிவா அதுல சொல்லிருது அப்படின்னா, the last of the two inconsistent clauses prevails where two clauses of gifts in a will are irreconcilable so that they cannot possibly stand together. The last shall prevail. ஸோ 2 இன்கன்சிஸ்டன்ட் கிளாஸ் இருந்தது அப்படின்னா, ரெண்டாவதா இருக்கிற அந்த வில் அந்த கிளாஸ் மட்டும்தான் வந்து ப்ரிவைல் ஆகும். ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ப்ரோபேட் ஆஃப் வில். Probate of will is dealt with in section 213 read with 57A and B of the Indian Succession Act. ப்ரொபேட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ப்ரொபேட் வந்து ஒரு கோர்ட்ல கொடுத்து ஒரு சீல் அடிச்சு வாங்கி ஒரு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்குறது தான் ப்ரொபேட். ப்ரொபேட் வந்து எல்லா சிட்டிலையும் டவுன்லையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து சென்னை, பாம்பே, கொல்கட்டா இந்த 3 இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலோ இல்லைன்னா டெஸ்டேட்டர் அங்கே இருந்தாங்களோ இதை வந்து ப்ரொபேட் பண்ணணும். ஒரு ப்ரொபேட் பெட்டிஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். இது வந்து செப்பரேட் ஹைகோர்ட் ரூல்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஒரு ப்ரொபேட் பெட்டிஷன் ஒரு ஹைகோர்ட்ல ஃபைல் ஆகுது, அதுக்கு வந்து எந்த கேவியட்டும் எந்த ஒப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ப்ரொபேட்டட். பட் இப்போ ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொபேட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒப்ஜெக்ஷனோ ஒரு கேவியட்டோ ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அதை வந்து டிஓஎஸ் சூட் அப்படின்வாங்க. அது டிஓஎஸ் சூட்டா கன்வெர்ட் ஆகி ஒரு பார்ட்டிஷன் சூட் மாதிரியே அது வந்து போகும் ப்ரொபேட் பெட்டிஷன். இது at any point of the probate petition it can be converted into a TOS suit. அது வந்து எந்த ஸ்டேஜ்ல வேணா எத்தனை வருஷம் கழிச்சு வேணா வந்துட்டு ஒரு probate petition-ஐ யாராச்சும் அப்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட்டாவா அது மாத்திக்கலாம். If any judgment of is given again in a will in support of will or against a will, it will be treated as a judgment in rem. ஒரு வில்லு சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ஜட்மெண்ட்டோ ஒரு ஆர்டரோ வந்துடுச்சு அப்படின்னா, ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அகைன்ஸ்ட் தி ஹோல் வேர்ல்ட். சுப்ரீம் கோர்ட் இன் இஸ் ஜட்மெண்ட் கவிதா கன்வர் மிஸ்ஸஸ் பமிலா மேத்தா இன் சிவில் அப்பீல் நம்பர் 3688, அதாவது ஒரு ப்ரொபேட் பண்றப்போ ஒரு வில்ல பத்தி சுத்தி ஒரு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தது அப்படின்னா அது எப்படி டீல் பண்ணுன்றத இந்த ஜட்மெண்ட் சொல்லுது. நான் திரும்ப அதை சொல்றேன். கவிதா கன்வர் விசஸ் பமிலா மேத்தா, சிவில் அப்பீல் நம்பர் 3688 ஆஃப் 2017. இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். இது ப்ரொபேட்ல கொஞ்சம் இதை படிச்சீங்க அப்படின்னா ப்ரொபேட்டை பத்தி உங்களுக்கு டீப்பா தெரியும். அடுத்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் வில், ஹவு a will is to be provedன்றத நம்ம பார்க்கலாம் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. இது வரைக்கும் நம்ம எக்ஸிகியூஷனா என்னன்னு பார்த்தோம், ப்ரொபேட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வில் முடிஞ்சிச்சு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு டெஸ்டேட்டரும் இறந்து போயிடுறாரு. இந்த வில்லுக்கு தேவை, இந்த வில்லை வச்சு நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வரணும்னு சொல்லி நிறைய சூட்டு போடலாம். பார்ட்டிஷன் சூட்டு, டிக்ளரேஷன் சூட்டு, எனிதிங் கேன் பி ஃபைல், இன்ஜெக்ஷன் சூட்டு. இந்த வில்லை வந்து எப்படி இந்த கோர்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு இப்ப வந்து நீங்க சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், வில் இஸ் ஆல்சோ டாக்குமெண்ட். அது ஒரு நார்மலான ஒரு டாக்குமெண்ட் தான். இட் ஷுட் பி ப்ரூவ்ட் லைக் எனி அதர் டாக்குமெண்ட். பட் ஆனா சின்ஸ் இட் ரிக்வயர்ஸ் attestation by law 63 படி இது ஒரு attestation தேவைன்றனால there is a special rule has been made in respect of the proof of will in section 68 of the Indian Evidence Act. section 68ல Indian Evidence Actல இத வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அதை நான் சொல்றேன். Indian Evidence Act உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். section 61 to 73 வந்து deals with proof of documentary evidence, that is in chapter 5. section 61 வந்து proof of content of a document. The contents of the document may be proved by either primary or secondary evidence.
61ல என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பிரைமரி ஆர் செகண்டரி எவிடன்ஸ் கொடுக்கணும். பிரைமரி எவிடன்ஸ்னா வந்துட்டு ஒரிஜினல்ஸ் கொடுக்கணும். செகண்டரி எவிடன்ஸ்னா ப்ராப்பர் போட்டோ காப்பி ஆஃப் தி எவிடன்சஸ் நீங்க கொடுக்கணும். அடுத்து 62 பிரைமரி எவிடன்ஸ் மீன்ஸ் a document itself produced for the inspection of the court. ஒரு ஒரிஜினலே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பிரைமரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். 63(1)ல எது செகண்டரி எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னு அதை சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள போனா ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு பார்ட் 68 தான் இருக்கு. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது மேலோட்டமா மட்டும் நான் அதை சொல்றேன். நான் அடுத்து we have always have to prove the contents of the documents. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 63, 64, 65 எல்லாமே வந்து செகண்டரி எவிடன்ஸ் என்னென்ன இதுல வந்து செகண்டரி எவிடன்ஸ் கொண்டு வரலான்றத இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தெளிவா சொல்லியிருக்கு. இஃப் a primary evidence is shown or marked, then one thing is proved. இப்போ ஒரு பிரைமரி எவிடன்ஸ் ஒரிஜினலே நீங்க மார்க் பண்ணிட்டாங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூவ் ஆயிருக்கு, அது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு. நீங்க எக்ஸிகியூஷனை மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதுவே வந்து பிரைமரி எவிடன்ஸ் இல்ல செகண்டரி எவிடன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க செகண்டரி எவிடன்ஸ் வச்சு அந்த 65A to Gல இருக்கிற இந்த அந்த எக்ஸெப்ஷன்ல மட்டும் நீங்க செகண்டரி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரெண்டு விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணலாம். எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூவ் பண்ணலாம், கண்டென்ட்ஸையும் ப்ரூவ் பண்ணலாம். இப்ப லா ரிகார்டிங் அட்டஸ்டேஷன் அடுத்த டாபிக். எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கு அட்டஸ்டேஷன் தேவை, எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கு அட்டஸ்டேஷன் தேவையில்லைன்றத சில ஸ்டாட்யூட்டும் சொல்லும், ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவா சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு டாபிக் பில் பாத்தீங்க அப்படின்னா 63 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட் தெளிவா சொல்லுது 2 அட்டஸ்டிங் விட்னஸ் இதுக்கு தேவை. அதே மாதிரி கிஃப்ட் அண்ட் மார்கேஜ் டீடுக்கு அட்டஸ்டேஷன் கண்டிப்பா தேவை. Under Transfer of Property Act, which is specifically, it is given that a gift deed and a mortgage deed has to be executed with attesting witness. Attesting witness இல்லாம நீங்க வந்து இது மூணையும் வில்லு, கிஃப்ட், மார்கேஜ் டீட பண்ணீங்க அப்படின்னா இது செல்லாது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா சேல் டீடுக்கு வந்து தேவை கிடையாது அட்டஸ்டேஷன். பட் ஆனா எந்த லாவுமே வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோ, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டோ சேல் டீடுக்கு அட்டஸ்டேஷன் தேவைன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. பட் ஆனா யூஸ்வலா பிராக்டிஸாவே நம்ம வந்து சேல் டீடுக்கு வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து கையெழுத்து போடுறாங்க. யூஸ்வலா வெண்டாஸ் மட்டும் தான் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 67 வரைக்கும் 61 to 67 வரைக்கும் டாக்குமெண்ட் ரிக்வயரிங் அட்டஸ்டேஷன், டாக்குமெண்ட் நாட் ரிக்வயரிங் அட்டஸ்டேஷன், இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து 61, 67ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லிடுறாங்க. 68 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் document required by law to be attested. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். நான் படிக்கிறேன், படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Proof of execution of a document required by law to be attested. If a document is required by law to be attested, நான் முன்னமே சொன்ன மாதிரி will வந்து it is a document required by law to be attested. It shall not be used as evidence until one attesting witness at least has been called for the purpose of proving its execution. இப்ப வந்து இதுல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பை லா அட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு 2 விட்னஸ் மினிமம் சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க அட்லீஸ்ட் ஒரு விட்னஸை நீங்க வந்து கூப்பிட்டுட்டு உங்க டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க நீங்க எக்ஸாமின் பண்ணி ஆகணும். இஃப் தேர் பி an attesting witness alive, அட்டஸ்டிங் விட்னஸ் உயிரோட இருந்தாங்க, 2 பேர்ல ஒருத்தர் உயிரோட இருந்தாங்க, இல்ல 2 பேருமே உயிரோட இருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தரையும் கூப்பிடலாம், 2 பேரையும் கூப்பிடலாம். ஆனா மினிமமா அட்லீஸ்ட் 1% கம்பல்சரியா நீங்க கூப்பிட்டே ஆகணும். இதை நான் ஏன் தெளிவா சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த செக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து சப்ஜெக்ட் டு த ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ். அவர் வந்து வந்திருக்க விட்னஸ் வந்து ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட் படி அவரை வந்து நம்ம வர வச்சிருக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் டு that he is capable of giving evidence, அவர்னால எவிடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு அப்படின்னா அவர் நம்ம வரைக்கலாம். இதுல வந்து ப்ரொவிசோ இருக்கு, அந்த ப்ரொவிசோவை நான் படிக்கிறேன். that is also very important. provided that it shall not be necessary to call an attesting witness in proof of the execution of any document. Provided that it shall not be necessary to call an attesting witness in proof of the execution of any document not being a will which has been registered in accordance with the provisions of Indian Registration Act, unless its execution by the person whom it purports to have executed is specifically denied. இதுல தெளிவா முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதே ஒரு ப்ரொவிசோ, அதாவது முன்னாடி என்ன சொல்றாங்க,
ஒரு லா படி ஒரு டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு விட்னஸஸ் கண்டிப்பா கூப்பிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதுல ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் இருக்கு? அது அந்த டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ப்ரொவைடட் அந்த டாக்குமெண்ட் யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அவங்க அதை டினை பண்ணல அப்படின்னா நீங்க சொல்லவே யாரையும் கூப்பிட்டு பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரூஃப் நீங்க வந்து விட்னஸ் கூப்பிட்டு பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த ப்ரொவிசோலயே ஒரு எக்ஸப்ஷன் கொண்டு வந்துடுறாங்க. எப்படின்னா நாட் பீயிங் a will. ஸோ இதுல தெளிவா என்ன புரியுது? ஈவன் தோ will requires attestation, even though if it is registered, but you have to prove it according to section 68. இந்த ப்ரொவிஷோ அதுல வராது. நீங்க இதுல கண்டிப்பா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா வில் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொடுத்துட்டாரு, நீங்க வில்ல வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸிபிட்டா மார்க் பண்ணி அதை ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எதிர்கட்சிக்காரங்க டினை பண்றாங்க, அட்மிட் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே மறந்துருங்க. நீங்க கம்பல்சரியா ஒரு வில் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து 68 படி ஒரு அட்டஸ்டிங் விட்னஸ் கூப்பிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? 63 செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கோ அந்த இன்கிரீடியன்ட் அப்படியே ப்ரூவ் பண்ணணும். அதுல ஒன்னு மிஸ் ஆனா கூட நீங்க இதுல வந்து ப்ரூவ் பண்ண இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ மினிமம் 1 விட்னஸஸ். ஸோ 68 இருக்கு, அது கீழே ஒரு ப்ரொவிசோ இருக்கு, அந்த ப்ரொவிசோலயே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அந்த எக்ஸப்ஷன் தான் வில். ஸோ நம்ம லீகல் நம்ம லாயர்ஸும் சரி நிறைய ஜட்ஜஸும் சரி இந்த ப்ரொவிசோவையும் இந்த எக்ஸப்ஷனையும் நிறைய மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு வில்ல வந்து இப்போ ஒருத்தர் எதிர்கட்சிக்காரங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, வில்லு ஓகே கரெக்ட் நான் வில்ல ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே விட்டுருவோம். இல்ல இல்ல அப்பா ஓகேப்பா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவங்க வில்ல ஒத்துக்கிட்டாங்க, ப்ரூவ் பண்ண வேணாம். அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் யூ ஹேவ் டு எக்ஸாமின் ஒன் விட்னஸ். நான் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்றேன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வில்ல பொறுத்த வரைக்கும் வில்ல நீங்க வந்து எவிடன்ஸா போட்டு அதை ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு விட்னஸை கண்டிப்பா நீங்க சாட்சியா கூப்பிட்டு நீங்க எக்ஸாமின் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது. செக்ஷன் 68 இஸ் மேண்டேட்டரி அண்டர் லா டு ப்ரூவ் த வில். The proviso calls out an exception in respect of documents other than will. ஸோ ப்ரொவிசோல வந்து நீங்க கிஃப்ட் டீடோ செட்டில்மெண்ட்டோ மார்கேஜோ இது எல்லாமே வந்து அட்டஸ்டிங் தேவையா இருந்தாலும் ரெஜிஸ்டர் ஆயிருந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண டினை பண்ணல அப்படின்னா நீங்க விட்னஸ் கூப்பிட வேணாம். ஆனா வில்ல பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியா நீங்க வந்து ஒரு விட்னஸை கூப்பிட்டு தான் ஆகணும். If you are dealing with a case related to gift, settlement, mortgage and all, unless there is a specific denial about the execution, there need not be any attesting witness. As I told you before, it will come under the proviso. But if there is a specific denial, இப்ப அதே அந்த வில்லிலேயே அதே அந்த கிஃப்ட் செட்டில்மெண்ட்லாம் டினைல் இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ண ஒரு டினை பண்றாரு அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க அதையும் ப்ரூவ் பண்ணணும். அதுல வந்து டினைல் இல்லை அப்படின்னா நீங்க ப்ரூவ் பண்ண வேணாம், டினைல் இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணணும். irrespective of the denial of the will. திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா டினைல் இருக்குதோ இல்லையோ நீங்க வந்து 63C படி இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்றத 68 நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். வைல் டிராஃப்டிங் எ ப்ளீடிங், இப்போ வந்து நீங்க வில்லு சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட வருது, நீங்க அதை டிராஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு அட்டஸ்டேஷன் தேவையா பை லா. அது பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க, என்ன டாக்குமெண்ட்னு பார்க்கணும். அது வந்து if it does not require attestation then வந்து 61 to 67 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொண்டு வரலாம். இப்போ if it is required attestation நீங்க வந்து 68 மேல கொண்டு வரலாம். அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி sale deed does not require attestation. If you look into Transfer of Property Act section 54, there is no such provision that the sale deed is to be attested. Nowhere it is stated that the signature of the vendor or has to be attested in the sale document, which is falling outside the purview of 68. ஸோ ஒரு சேல் டீடை வந்து நீங்க 68 ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, 61 to 67 வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணலாம். So one thing you have to be very careful. If the document relied upon requires attestation of law, you have to go under 68. If does not require attestation, you can use the law under 61 to 67. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இப்போ டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க கம்பல்சரியா 68ல தான் நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ அட்டஸ்டேஷன் தேவையில்லை அப்படின்னா நீங்க 61 to 67 ப்ரூவ் பண்ணிக்கலாம். So for now, will is a document which requires attestation under 63C of Indian Succession Act. So it has to be proved under 68. 63Cல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணவில்லை, 68 வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒரு விட்னஸை கம்பல்சரியா நீங்க கூப்பிட்டுட்டு நீங்க அந்த விட்னஸை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். 2 விட்னஸ் 3 விட்னஸ் 4 விட்னஸ் 10 விட்னஸ் கூட நீங்க வந்து கையெழுத்து போட்டுருக்கலாம், 10 பேரை கூப்பிடலாம். ஆனா நீங்க ப்ரூவ் பண்றது அந்த 63Cல டெஸ்டேட்டர் வந்தாரு கையெழுத்து போட்டாரு, அட்டஸ்டர் வந்தாரு கையெழுத்து போட்டாரு, ரெண்டாவது அட்டஸ்டர் வந்தாரு கையெழுத்து போட்டாரு, இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தரை வச்சு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம்
68 எப்ப நீங்க கொண்டு வருவீங்க? ஒரு விட்னஸ் உயிரோட இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து உள்ள கொண்டு வருவீங்க. செக்ஷன் தெளிவா சொல்லுது, until one attesting witness is alive, subject to the process of the court. process of the courtனா என்ன? நீங்க வந்து அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணலாம், கோர்ட் மூலியமா அவரை கம்பல் பண்ணலாம். அவரு வரல அப்படின்னா கோயசிவ் ஸ்டெப்ஸ் எடுத்து அவரை செக்யூர் பண்ணணும். பை ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட் நீங்க வந்து அவரை செக்யூர் பண்ணி யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் him before the court, you have to examine him before the court, you have to prove that will has been executed properly and duly, and it has to be proved accordance with section 68. நீங்க எல்லா நெசசரி ஸ்டெப்ஸும் எடுத்து அவர் கோர்ட்டுக்கு வர வச்சு நீங்க அவர் கம்பல் பண்ணி தான் ஆகணும். ஒரு விட்னஸ் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா he has to prove the execution compulsorily. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் விட்னஸ் அலைவா இருக்காரு, ஆனா இன்கேபிள் ஆஃப் கிவிங் எவிடன்ஸ், அவருக்கு வந்து இன்சானிட்டி, அவருக்கு வந்து பித்து பிடிச்சிருக்கு, அவரால் கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க 68க்கு போக முடியாது. ஏன்னா செக்ஷன் தெளிவா சொல்லுது he should be capable of giving evidence. இப்ப அவர் கேப்பபிள் இல்ல அப்படின்னா நீங்க வந்து எப்படி கொடுப்பீங்கன்றத நான் பின்னாடி நான் சொல்றேன். இப்ப கோர்ட்டுக்கு வந்து விட்னஸ் என்ன சொல்லுவாரு, ஆமா இந்த டாக்குமெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பண்ண எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாருன்னா வில் ப்ரூவ் ஆயிருக்கு. பண்ணல அப்படின்னாருன்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ், அதை நான் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். விட்னஸ் வந்து கோர்ட்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி 63C ஓட இன்கிரீடியன்ஸை தெளிவா சொல்லணும். டெஸ்டேட்டர் சைன் பண்ணாரு, அது ப்ரூவ் பண்ணணும். நான் கையெழுத்து போட்டேன், இன்னொருத்தரும் கையெழுத்து போட்டாரு. இந்த இன்கிரீடியன்ட் ஆஃப் செக்ஷன் 63 வந்து கண்டிப்பா நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அட்டஸ்டரை வச்சு. ஸ்பெசிபிகலி அண்ட் கிளியர்லி வித் கிளாரிட்டி தி இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் தி 63 should be there. அவர் வந்து கோர்ட்டுக்கு சிம்பிளா வந்துட்டு ஆமாங்க இந்த வில் இருந்துச்சு, நான் கையெழுத்து போட்டேன், பார்த்தேன், அவ்வளவுதாங்க அப்படின்னு போக கூடாது. ஸ்பெசிபிக்கா அந்த 63C சொல்லல அப்படின்னா வில்லு ப்ரூவே ஆக போறது கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க வில்லு கையில வச்சிருப்பீங்க, மாரலி கரெக்டா இருக்கும், லீகலி வந்து நீங்க அந்த விட்னஸ் வந்துட்டு அவர் டெஸ்டேட்டர் இருந்தாருங்க, போட்டாருங்க, கையெழுத்து போட்டாருங்க, நான் இன்னொருத்தர் வந்தா பாக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா 63C கம்ப்ளை ஆகல. ஸோ தெளிவா அந்த விட்னஸ் வந்துட்டு சொல்லணும், இந்த மாதிரி 63C படி நான் எல்லாமே கரெக்டா பண்ணாங்க, டெஸ்டேட்டர் கையெழுத்து போட்டாரு, அவர் கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், இன்னொருத்தர் கையெழுத்து போட்டதையும் நான் பார்த்தேன், நானும் கையெழுத்து போட்டேன், இது வில்லு தாங்க, இது எல்லாத்தையுமே சொல்லணும். சொல்லல அப்படின்னா முடிஞ்சு போச்சு கேஸ், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. So execution has to be proved under section 68. Mere existence not is necessary. அவர் வில்லு இருக்குங்க, நான் பார்த்தேங்க போனாங்கன்னு சொன்னா இது எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் தான் ப்ரூவ்டு, எக்ஸிகியூஷன் ப்ரூவ் ஆகல. எக்ஸிகியூஷன் எப்படி நம்ம பண்ணோம், 63C படி பண்ணோம். அந்த 63C எக்ஸிஸ்டன்ஸை திரும்ப 68 கொண்டு வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ப்ரூவ் பண்ணல அப்படின்னா போச்சு கேஸ், வில்லு ஒண்ணுமே பண்ண முடியாது. So it is necessary to prove the execution of the will by the testator, and mere existence should be proved is not necessary. எக்ஸிஸ்டன்ட்டும் ப்ரூவ் ஆயிருக்கணும், எக்ஸிகியூஷன் பண்ணதும் ப்ரூவ் ஆயிருக்கணும். இப்ப வந்து you have to read both 63C as well as 68 to understand what is proof of will. ரெண்டுத்தையும் சேர்ந்து கொஞ்சாயிட்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இவ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து நான் ஒரு வில் எழுதுறேன், வில் எழுதிட்டு நான் கையெழுத்து போறது 2 பேரை கூப்பிடுறேன். 2 பேர் கையெழுத்து போட்டதுல வந்து ஒருத்தர் வந்து முன்னாடியே கையெழுத்து 2 பேரும் ஒரே டைம்ல கையெழுத்து போட்டு போயிட்டாங்க, நானும் கையெழுத்து போட்டேன் அப்படின்னா அதை அப்படியே சொன்னா போதும், ப்ரூவ் ஆயிரும். ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க சொன்னா ப்ரூவ் ஆயிரும். ஆனா டெஸ்டேட்டர் இருக்காரு, 2 பேர்ல ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் கையெழுத்து போட்டுறாரு, டெஸ்டேட்டர் கையெழுத்து போட்டுறாரு, இவர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து 2வது பர்சன் வராரு, கையெழுத்து போடுறாரு, வில்லு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்க வந்து கையெழுத்து போட்டவரையும் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடணும், ஆமாங்க டெஸ்டேட்டர் கையெழுத்து போட்டாரு, நான் கையெழுத்து போட்டு போயிட்டேன், எனக்கு அவர் கையெழுத்து போட்டாரா தெரியலன்னு சொல்லுவாரு. அடுத்து அவர் வந்தவர், ஆமாங்க டெஸ்டேட்டர் கையெழுத்து போட்டதா என்கிட்ட சொன்னாரு, அட்டஸ்டர் கையெழுத்து போட்டதா என்கிட்ட சொன்னாரு, நானும் கையெழுத்து போட்டேங்க, இல்லைன்னு தெளிவா இந்த ப்ளீடிங் இருக்கணும். ஒருத்தர் மட்டும் வந்து சொல்லியிருந்தாரு, இன்னொருத்தர் வந்தாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா 63C இன்கிரீடியன்ஸ் ப்ரூவ் ஆகல, அதனால வில்லு ப்ரூவ் ஆகாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எத்தனை விட்னஸ் என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்றதை நீங்க ப்ளீடிங்லேயே கொண்டு போயிட்டு அதை வச்சு நீங்க வந்து விட்னஸ் கூப்பிட்டு டிபோஸ் பண்ண வச்சு இந்த 68 படி நீங்க ப்ரூவ் பண்ணணும். இந்த ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தது, 63C படி நீங்க வில்ல ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இட் வில் பி இன்வாலிட் வில், உங்க கேஸ் மொத்தமாவே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் அட்டெஸ்டிங் விட்னஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த 63C இன்கிரீடியன்ட் ப்ரூவ் பண்ணணும் சார், அவ்வளவுதான் சார், பெரிய விஷயமே கிடையாது. இதுல 63 ப்ரூவ் பண்றது 68 கண்டிப்பா நீங்க இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும். C வந்து இட் கேன் பி 2 or more witnesses சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கையெழுத்து போறதுக்கு வந்து அட்டெஸ்ட் பண்ண நிறைய பேர் இருந்தாலும் நீங்க மேக்ஸிமம் 2 பேரை வச்சுக்கிறது நல்லது. நிறைய பேரை கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை பின்னாடி.
இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பில் ஒருத்தர் கிளைண்ட் வராரு, அவர் வந்து பில்ல எடுத்துட்டு வராரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, பில்ல எப்படி பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு. எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஏதோ பண்ணி அதை கரெக்டா பண்ணிட்டாரு. ஆனா நீங்க ப்ரூவ் பண்றது உங்களுக்கு தான் தெரியணும். இந்த 68 நீங்க சரியா படிக்கல புரிஞ்சுக்கல, 63C நீங்க சரியா படிக்கல புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்க தப்புனால வந்துட்டு யாருக்கும் எந்த பாதகம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் வந்து லா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து பில்லு நம்மகிட்ட வந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நீங்க வந்து பில்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. தெளிவா நீங்க ப்ளீடிங்ஸ் கொண்டு போயிருக்கணும், எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கணும், தெளிவா நீங்க ப்ரூவ் பண்ணணும் 68 படி. இப்ப 68ல வந்து அட்டஸ்டார் உயிரோட இருக்காரு, நீங்க 68ல கொண்டு வந்துருக்கீங்க. இப்ப வந்து அட்டஸ்டார் உயிரோட இல்ல, என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆன்சர் 69ல இருக்கு. கைட்லைன்ஸ் ஃபார் தி அட்டஸ்டார் இஸ் நாட் அலைவ், இட் இஸ் given in section 69. என்ன பண்ணணும் 69ல அப்படின்றது இட் இஸ் an alternative provision தான். இது வந்து 68 இல்லாம 69ல வர முடியாது. 68ல விட்னஸ் உயிரோட இருந்தா 68ல போயிடுவோம். விட்னஸ் உயிரோட இல்லாத பட்சத்துல நம்ம 69ல கண்டிப்பா பண்ணி ஆகணும். 69 நான் படிக்கிறேன். இப்ப 69 ப்ரூஃப் வேர் நோ அட்டெஸ்டிங் விட்னஸ் ஃபவுண்ட். ப்ரூஃப் வேர் நோ அட்டெஸ்டிங் விட்னஸ் ஃபவுண்ட். பாருங்க, விட்னஸ் உயிரோட இருக்கணும்னு சொல்லல, விட்னஸ் ஃபவுண்ட். அவரு உயிரோடையும் இல்லாமையும் போகலாம், இல்ல நம்ம அவர் இங்க பக்கத்துல இல்ல வெளியூர்ல இருக்காரு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட 69 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு அட்டெஸ்டிங் விட்னஸஸ்ல ஒருத்தர் உயிரோட இருந்தா 68லயே இருங்க, ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க முடியல உயிரோட இல்ல அப்படின்னா 69 வந்துருங்க. If no such attesting witness can be found or if the document purports to have been executed in the United Kingdom, இந்த clause நமக்கு தேவையில்லை. It must be proved that the attestation of one attesting witness at least is in his handwriting and that the signature of the person executing the document is in his handwriting of that person. முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவிஷன் தான். விட்னஸ் உயிரோட இல்லையா 69 நீங்க வந்துருங்க. 69க்கு நீங்க வரத்துக்கு சில ஃபேக்சுவல் ஃபவுண்டேஷன்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சிம்பிளா வந்துட்டு அவர் காணப்பா அதனால நான் வந்து 69ல வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க தெளிவா வந்து இப்ப அட்டஸ்டிங் விட்னஸ் உயிரோட இல்லை அப்படின்னா you have to make sure that you produce the death certificate of the attesting witnesses. அப்படி இல்லை அப்படின்னா the opposite party accepts and admits that the attesting witnesses are dead அப்படின்னா நீங்க வந்து death certificate. This is the basic foundation has to be laid down to get into section 69. ரெண்டு முக்கியமான விஷயம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஒன்னு வந்து அட்டஸ்டிங் விட்னஸோட கையெழுத்தை நீங்க வந்து எடுத்து ப்ரூவ் பண்ணணும். அடுத்து டெஸ்டேட்டரோட கையெழுத்தை எடுத்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒன்னு நீங்க ஒப்பீனியன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு போகலாம், 45, 46, ஒப்பீனியன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வரலாம். இல்ல அந்த கையெழுத்தை பத்தி தெரிஞ்சவங்க, அந்த டெஸ்டேட்டரோட சொந்தக்காரங்க, இல்லைன்னா அந்த கையெழுத்து தெரியும் இந்த கையெழுத்து இவர் தான் போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நீங்க கொண்டு வரலாம். சிக்னேச்சர் ஆஃப் த பர்சன் எக்ஸிக்யூட்டிங் தி டாக்குமெண்ட் அண்ட் த சிக்னேச்சர் ஆஃப் தி அட்டஸ்டர், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர். இந்த செக்ஷன் தெளிவா வந்து சொல்லியிருக்கு. It must be proved that the attestation of one attesting witness at least in his handwriting and that signature of the person executing the document in his handwriting. So testator oda handwriting யும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும், attesting witness oda handwriting யும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். இப்ப வந்து இப்ப வந்து விட்னஸ் இறந்து போயிட்டாருன்றதுக்கு இப்ப பார்த்தோம். இப்ப சப்போஸ் அவர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும். அவர் வந்து நம்ம ட்ரை பண்ண, அவருக்கு வந்து நான் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணேன், சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணேன், வாரண்ட் இஷ்யூ பண்ணேன், அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல, இது எல்லாத்தையும் நீங்க ப்ரூவ் பண்ணணும் அந்த ஃபவுண்டேஷன் தாண்டி. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து 69ல இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நீங்க வந்து கொண்டு வரலாம். பிகாஸ் இந்த ஏன் இவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த வில்ல கையெழுத்து போட்டதை பார்த்தது 2 விட்னஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த டெஸ்டரை சேர்த்து 3 பேர் தான். செத்து போயிடாரு டெஸ்டேட்டரு. அடுத்து இந்த 2 விட்னஸும் இப்ப உயிரோட இல்லை. நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொண்டு வந்து நீங்க வந்து நிறுத்தணும். இந்த மாதிரி வந்து எக்ஸிகியூஷன் நடந்துச்சுங்க அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணணும் போட்டு நீங்க ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுக்கணும். நோ வந்து எக்ஸிகியூஷன் கரெக்டா நடந்தது அப்படின்றதுக்கு டெஸ்டேட்டரோட சிக்னேச்சரு, அட்டஸ்டரோட சிக்னேச்சரு, இதை வந்து நீங்க வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 69ல இதை ப்ரூவ் பண்ணிடுறீங்க. 68ல உயிரோட இருந்தாங்க அப்படின்னா 68க்கு போயிடுறீங்க. உயிரோட இல்லை அப்படின்னா 69க்கு வரீங்க. ஏன்னா அது ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல. ஒரு அட்டஸ்டர் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ். யூ வில் பி கோயிங் அண்டர் செக்ஷன் 68. நீங்க ஈஸியா அதை ப்ரூவ் பண்ணிடலாம். உயிரோட இல்லாத பட்சத்துல நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? 69ல ப்ரூவ் பண்ணுவீங்க. 69ல ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும். உயிரோட இல்லையா, டெத் சர்டிபிகேட். உயிரோட இருந்து அவங்க கண்டுபிடிக்க முடியலையா,
கோயசிவ் ஸ்டெப்ஸ் எடுத்தேன், சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணேன், வாரண்ட் இஷ்யூ பண்ணேன், கோர்ட்டுக்கு நான் எல்லா எஃபர்ட்டையும் எடுத்தேன், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 69க்கு வருவீங்க. And under 69 also, under the act, there is no need or humanly possible to prove the actual execution of the will because the eyewitnesses are dead. அதனால நீங்க வந்துட்டு you have to make an inference to the court. நீங்க வந்து கோர்ட்டை இதை நம்புங்க, இது வந்து கரெக்டா நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், அவர் உயிரோட இல்ல, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இவர் முன்னாடி கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இந்த கையெழுத்து இருக்கு, இது பில்லுல போட்ட கையெழுத்து, இது ரெண்டையும் பாருங்கன்னு சொல்லி யார் வச்சு பண்ணலாம்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி 45 and 46 of Indian Evidence Actல வந்துட்டு ஒப்பீனியன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல அந்த சிக்னேச்சரை வந்து நல்ல பழக்கம் இல்லவங்க அதை பண்ணலாம். 68 and 69 ஆப்ரேட்ஸ் இன் டிஃபரெண்ட் ஒகேஷன். ரெண்டுமே வந்து ஒரே இதுல பண்ணாது. நீங்க 68ல பண்ண முடியல, 69ல பண்ணலாம்னா முடியாது. ஒன்ஸ் உயிரோட இருந்துட்டாரு அப்படின்னா 68 தான், உயிரோட இல்ல கண்டுபிடிக்க முடியலன்னா 69 தான். ஸோ இதை விட்டா உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. 45, 46 நீங்க ஆல்ரெடி அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதை ப்ரூவ் பண்ணுன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Section 70 of the Evidence Act, admission of execution by party to attested document. The admission of a party to an attested document of its execution by himself shall be sufficient to prove of its execution as against him, though it be a document required by law to be attested. Testator வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு கவுண்டர் எங்கேயோ போடுறப்போ இல்லை வேற ஒரு ப்ரொசீஜர்ல பில் எழுதிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு அட்மிஷன் இதை வந்து நீங்க வந்து 71ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது, இது ஒரு சப்போர்ட்டிங் ப்ரொவிஷன்ஸ் தான். அடுத்து 71, இதுவும் ஒரு குரூஷியலான ஒரு ப்ரொவிஷன் தான். நான் 671 நான் படிக்கிறேன். Proof when attesting witness denies the execution. If the attesting witness denies or does not recollect the execution of the document, its execution may be proved by other evidence. இப்ப 68ல உயிரோட இருக்கிறவங்கள விட்னஸை கூட்டு வந்து பண்றதுக்கு பார்த்தோம். 69ல உயிரோட இல்லையோ இல்ல காணாமோ கண்டுபிடிக்க முடியல 69ல பார்த்தோம். இப்ப உயிரோட இருக்காங்க, ஆனா கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே கோர்ட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்ல போறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து என்ன பண்ணணுன்றத 71 தெளிவா சொல்லுது. இஃப் both the attesting witness available, ஆனா கோர்ட்டுக்கு வர மாட்டேன், அப்படியே வந்தாலும் நான் மறந்துட்டேன், எக்ஸிகியூஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க திரும்ப 69 போக முடியாது. ஏன்னா விட்னஸ் வந்துட்டாங்க, வெரி மச் அவைலபிள். நீங்க 69 போகவே முடியாது. 71ல நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதாவது இங்கேயும் நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடணும். அவர் வந்துட்டாரு, விட்னஸ் சொல்றாரு, உங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்றாரு, அவர் சொல்றது பொய், அவரோட கிரெடிபிலிட்டியை நீங்க அட்டாக் பண்ணணும். அவரை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணி அவர் வரமாட்டேன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு. அப்ப நீங்க அதே மாதிரி கோயசிவ் ஸ்டெப்ஸ் எடுங்க, சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுங்க, வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்க, ப்ரொடியூஸ் பிஃபோர் த கோர்ட். அவரை கண்டிப்பா நீங்க கூட்டி தான் வந்தாகணும். இது ஒரு வரவே மாட்டேன் அப்படின்னாருன்னா நீங்க வாரண்ட் இஷ்யூ பண்ண கண்டிப்பா யாரும் வந்து தான் ஆகணும் கோர்ட்டுக்கு. ஸோ வந்துட்டாங்க. சப்போஸ் அதே மாதிரி வரல, கோர்ட்டுக்கே வரல, கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம 69 போயிடுவோம். இருக்காங்க, கோர்ட்ல இருந்து போகுது, வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறது இல்லை, அவர் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் பேச போறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா we have to go further. அடுத்தது போனோம். அவரை வந்து எவிடன்ஸ் ஆக்ட் 154ல நீங்க கூப்பிட்டு அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும். உங்க விட்னஸ் தான், நீங்க தான் கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ண போறது இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு? இதுலங்க எக்ஸிக்யூட்டிவா பண்ணலங்க, இவர் வந்து சும்மா சொல்றாருங்க, போய் சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகைன்ஸ்டா போயிருந்தது. இட் வில் பி அன் அட்வர்ஸ் இன்ஃபுளுன்ஸ். நீங்க பில் ப்ரூவ் ஆகலன்னு வந்துடும். நீங்க அவரை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணி அவரோட விட்னஸை இம்பீச் பண்ணணும். நீங்க அதுக்கு நீங்க 154ல அவரை கூப்பிட்டுட்டு அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுங்க, அவருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, நீங்க உங்களை அவர் வாங்கிட்டாருங்க, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் செக்ஷன் 71க்கு போக முடியும். இட்ஸ் எக்ஸிகியூஷன் மே பி ப்ரூவ்டு பை அதர் எவிடன்சஸ். ஸோ அவர் வராரு, உங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்றாரு, தப்பா சொல்றாரு, பொய் சொல்றாரு, நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ப்ரூவ் இட்ஸ் எக்ஸிகியூஷன் மே பி ப்ரூவ்டு பை அதர் எவிடன்சஸ். இப்ப வந்து அவர் ஃபெயில் சொல்லிக்கலன்னா எல்லாத்தையுமே நீங்க கோர்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அட்வர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் வந்துடும், அதுல தப்பா போயிடும். நீங்க வந்து கோர்ட் அவரை பிலீவ் பண்ணிட்டாங்கன்னா பில் இல்லைன்னு போயிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கனால நீங்க கண்டிப்பா அவரை வந்து நீங்க வந்து செக்ஷன் 71ல அவரை டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு நீங்க வந்து அதர் எவிடன்சஸை கொண்டு வரணும். இப்போ அதர் எவிடன்சஸ் என்ன? முன்னமே சொன்ன மாதிரி செக்ஷன் 70ல எங்கேயாச்சும் டெஸ்டேட்டர் அட்மிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதை நீங்க கொண்டு வரலாம். ஓரல் எவிடன்ஸ் போட்டு நீங்க கொண்டு வரலாம், அட்மிஷன் மேட் பண்ணதை. இல்ல அவர் ஏதாச்சும் ப்ளீடிங்ல போட்டிருந்தாரு அப்படின்னா அந்த அதர் எவிடன்சஸ் கொண்டு வரலாம். ஆர் அவர் எதுவும் லெட்டர் எழுதியிருந்தாரு, டெஸ்டேட்டர் எழுதியிருந்தாரு அப்படின்னா அதை நீங்க கொண்டு வரலாம். A person who received the letter can be examined. In such a way, execution can be proved.
If you lay down the foundation for section 71, then you come back to section 70, the admission made by. So through that you can bring on these things by proving the execution of the will by other evidences as said in section 71. 2008 14 SCC 754 the judgment வந்து இது சம்பந்தமா கொஞ்சம் முக்கியமான ஜட்மெண்ட். அடுத்து வந்து there is a important judgment, Janaki Narayanan Boyer versus Narayan Namdeo Kadam, AAR 2003 Supreme Court 761, AAR 2003 Supreme Court 761, alternative 2003 2 SCC 91, 2003 2 SCC 91. Honorable judges Justice Duraisamy Raju and Justice Sivaraj Patil. இது என்ன ஃபேக்ட் அப்படின்னா, propounder wanted to prove a will, but he examined one attesting witness and one scribe. attesting witnessனால அந்த எக்ஸிகியூஷனை ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா ஸ்கிரைப் வந்து என்ன சொல்றாரு, ஆமாங்க டெஸ்டர் கையெழுத்து போட்டாரு, 2 attesting witness கையெழுத்து போட்டாங்க, நானும் வந்து கையெழுத்து போட்டேன், ஆனா ஸ்கிரைப்ன்ற இதுல நான் டிராஃப்ட் பண்ணேன்றத கையெழுத்து போட்டேன். இந்த கேஸ்ல என்ன சொல்லிடுறாங்க சுப்ரீம் கோர்ட், 63C படி இருந்தாலும் 68ல நீ ப்ரூவ் பண்ணல, ஸ்கிரைப் இஸ் நாட் an attesting witness. 2008 14 SCC முன்னாடி சொன்னதா 754 சார், முன்னாடி சொன்னது 2008 14 SCC 754. இந்த ஜானகி நாராயண் போயர் கேஸ் வந்து AAR 2003 சுப்ரீம் கோர்ட் 761. ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, ஸ்கிரைப் எக்ஸாமின் பண்ணது வந்து செல்லாது, he is not an attesting witness. So the court held that it is not a valid execution of the will and the will is not proved. A safeguard to a mandatory provisions of section 68, if an attesting witness denies or does not recollect the execution of the will, so execution may be proved by other witnesses. section 71 படி இந்த கேஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுகுணா பாய் விசஸ் முனியம்மாள் அலைஸ் தனலட்சுமி, இது வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் 1996 2 MLJ 596, 1996 2 MLJ 596. Here in this case, propounder wanted to prove a will. He took the attestation of 5 attestors while executing the will. அதாவது 5 பேரை கூப்பிட்டு எக்ஸிக்யூட் பண்றாரு வில்ல, ஆனா ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு 68ல எக்ஸாமின் பண்றாரு, அவர் வந்து சப்போர்ட் பண்ணல கேஸ. அப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, உனக்கு 4 பேர் இருக்காங்கல்ல, நீ 4 பேரை கூப்பிட்டு பண்ணியிருந்திருக்கலாமே, நீ ஏன் பண்ணல, ஒருத்தரை பண்ண, அவர் கேஸ ப்ரூவ் பண்ணல, உனக்கு எக்ஸிகியூஷன் அவர் ப்ரூவ் பண்ணாம போயிட்டாரு, அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது போப்பா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரொபவுண்டர் ஃபெயில்டு, வில் இஸ் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நவ் ஒரு ட்ரையாங்குலரான ஒரு ஸ்டோரி இருக்கு, 68 69 71. விட்னஸ் உயிரோட இருக்காங்களா, ஓகே ஒருத்தரை கூப்பிடு, 68ல ப்ரூவ் பண்ண வில்ல. இப்ப 69 இருக்கா, 69ல வந்துட்டீங்க அப்படின்னா விட்னஸ் உயிரோட இல்ல, கண்டுபிடிக்க முடியல, கோயசிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தீங்க, அவரை கண்டுபிடிக்க முடியல, அவரோட சிக்னேச்சர் இருக்கு, வேற ஒரு சிக்னேச்சர் இருக்கு, சிக்னேச்சரை தெரிஞ்சவங்களை வச்சு நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒப்பீனியன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் எடுங்க, 45 46 எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுங்க, ப்ரூவ் பண்ணுங்க, 69ல ப்ரூவ் பண்ணுங்க. 71ல விட்னஸ் வராரு, உங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்றாரு, நீங்க அவரை டிஸ்கிரெடிட் பண்ணணும், டிஸ்கிரெடிட் பண்ணலன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா இன்ஃபரன்ஸ் எடுத்துருவாங்க. நீங்க வந்து அவர் டிஸ்கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மற்ற எவிடன்ஸை வச்சு நீங்க ஒரு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி 70 அட்மிஷனு முன்னமே சொன்ன மாதிரி பல விஷயத்தை எடுத்து நீங்க பண்ணலாம். அடுத்து இப்ப ஒரு டிஃபெண்டன்ட் வராரு, டிஃபெண்டன்ட் வந்துட்டு இந்த வில்லு வந்து ஃப்ராட் பண்ணி வாங்கிட்டாங்க, இந்த வில்லு வந்து கரெக்டான எக்ஸிகியூஷன் பண்ணி வாங்கல அப்படின்னாருன்னா, நவ் த பர்டன் இஸ் ப்ரூஃப் இஸ் அப்பான் த டிஃபெண்டன்ட். He has to prove, he has to examine people, he has to prove it. அவர் தான் burden of proof அவர் மேல தான் இருக்கு, அவர் தான் சொல்லணும் இந்த பில்லு வந்து சரியா ப்ரூவ், அதாவது ஃப்ராட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணணும், டிஃபெண்டன்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்ப பிளைண்டிஃபோட வேலை என்ன, ப்ரொபோனரோட வேலை என்ன, இப்ப பில்லு தெளிவா இருக்கு, எந்த சஸ்பீஷியஸ் சர்கம்ஸ்டன்சஸ் கிடையாது அப்படின்னா அவர் வந்து வில்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, 68 படி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப வில்லையும் ப்ரூவ் பண்றாரு, எக்ஸிகியூஷனையும் ப்ரூவ் பண்றாரு, ஆனா ஒரு சஸ்பீஷியஸ் சர்கம்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சஸ்பீஷியஸ் சர்கம்ஸ்டன்ஸ்க்கு அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை ஓவர் கம் பண்ணலாம். It is just a question of fact. That cannot be a straight jacket formula. So it can be just a question of law. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்களே அதை திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு வயசான ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு 3 பசங்க இருக்காங்க, 3 பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருமே அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஆனா அவர் வில்லு எழுதி வைக்கிறப்ப என்ன பண்றாரு, கடைசி பொண்ணு மட்டும் எழுதி வச்சிடுறாரு. இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் இருக்கும், அது எப்படி எழுதுவாரு அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா இதை ஆன்சர் பண்றது கஷ்டம். அடுத்த சினாரியோக்கு வாங்க, அதே ஒரு வயசானவர் இருக்காரு, 3 பொண்ணுங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, எல்லாருமே வெல் டு டூவா இருக்காங்க. ஆனா லாஸ்டா இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் கஷ்டப்படுது, ஹேண்டிகேப்டா இருக்கு,
அதனால ஃபாதர் என்ன பண்றாரு, வில்லெல்லாம் அந்த சொத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிறமான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ். சஸ்பிஷனே கிடையாது இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு கஷ்டப்படுது, அதனால அவங்க அவர் எழுதி கொடுக்குறாரு, நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்டென்ஷன் ஆஃப் த டெஸ்டேட்டரை வச்சு நீங்க வந்து சஸ்பிஷன் இருக்கா இல்லையான்றதை நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டவுட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மேஜர் பெனிஃபிஷரி, இப்போ ஒரு சொத்து ஒருத்தர் எழுதுறாரு, அவர் பையனுக்கு எழுதுறாரு, பையன் தான் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பண்றாரு, எக்ஸிபிஷனுக்கு விட்னஸ் எல்லாம் வர சொல்றாரு, அவர் பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். பட் ஆனா இது ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க என்ன சொல்றாங்க, அப்பா அவர் முடியாம இருக்காரு, எனக்கு 2 பில் எழுதி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க, பிரிச்சு கொடுத்துருங்கப்பா அண்ணனுக்கு எனக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அவர் 2 பேரும் கூப்பிட்டு எழுதி கொடுக்குறாங்க, அவரு எழுதி கொடுத்துடுறாரு. ஆனா இவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இது வந்து ஒரு சஸ்பிஷனே கிடையாது. ஏன்னா வந்துட்டு 2 பேருமே இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவலா எழுதி கொடுத்துருக்காங்க. சஸ்பிஷன் எப்போ வரும், ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் வெளியில இருக்காரு, ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு எல்லா வேலையும் பண்ணி அப்பாட்டு எழுதி வாங்கிட்டாரு அப்படின்னா சரி பங்கு இருக்கிற இடத்துல முழுச்சியும் அவருக்கு எழுதி கொடுத்துறாருன்னா ஒரு சஸ்பிஷன் வருது. இதை வந்து அந்த பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் கஷ்டப்பட்டேங்க, எங்க அப்பாவுக்கு நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டேங்க, எங்க அப்பாவோட கடன்லாம் நான் அடைச்சேங்க அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து சுப்ரீம் கோர்ட் இன் 2005 8 SCC 67 2005 8 SCC 67 2005 8 SCC 67 பென்டகோட்டா சத்யநாராயணா and others versus பென்டகோட்டா சீதா ரத்னம் and others. இந்த கேஸ்ல சர்க்கம்ஸ்டன்ஸ் சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருந்தது, எப்படி ப்ரொபவுண்டர் வந்து ஆக்டிவ் ப்ரொபவுண்டர் இருக்கிறப்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ப்ரொபவுண்டர் எப்படி கொண்டு போனாங்க, மியர் பிரசன்ஸ் ஆஃப் த பெனிஃபிஷரி அட் த டைம் ஆஃப் எக்ஸிகியூஷன்லாம் எப்படி டீல் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் எதுவும் ரைஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடணும், ரைஸ் பண்ண 2005 8 SCC 67 பென்டகோட்டா சத்யநாராயணா விசஸ் பென்டகோட்டா சீதாரத்னம். இது எங்க சீனியர் ஆர்கியூ பண்ணது, PS நரசிம்மா டிஃபரெண்ட்டுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. Should not raise any suspicion. The whole idea behind the bill is to interfere with the natural line of succession. இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. அடுத்து, if a document, the will is registered one, it is not necessary that attested do not come to the court. Attested register பண்ணாலுமே வரணும். இந்த கேஸ்ல என்ன, ஒரு கேஸ்ல வந்து AIR 1969 சுப்ரீம் கோர்ட் 1147 AIR 1969 சுப்ரீம் கோர்ட் 1147 ML அப்துல் ஜபார் சாஹிப் விசஸ் MV வெங்கட சாஸ்திரி அண்ட் சன்ஸ். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். AIR 1969 சுப்ரீம் கோர்ட் 1147. இந்த கேஸ்ல வில் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து கோர்ட்டுக்கு வரல, எக்ஸாமின் பண்ண வரல, ரெஜிஸ்டார் கூப்பிட்டு எக்ஸாமின் பண்றாங்க. யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரெஜிஸ்டார் கூப்பிட்டு எக்ஸாமின் பண்றாங்க, ஸ்கிரைபை கூப்பிட்டு எக்ஸாமின் பண்றாங்க. ஆனா ரெஜிஸ்டார் எதுக்கு கூப்பிட்டு எக்ஸாமின் பண்ணுவாங்க யூஸ்வலா, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினாங்களா, ஜூரிஸ்டிக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னா. அவர் வந்து இந்த கோர்ட்ல என்ன சொல்றது, இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றது, he is not an attesting witness, he is the scribe is not an attesting witness. 68 படி attesting witness has to be examined. அதனால இது வந்து ப்ரூவ் ஆகல, இது ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்லிடுறாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கிரைபையோ ரெஜிஸ்டாரையோ கூப்பிட்டு நீங்க பில்ல ப்ரூவ் பண்ண முடியாது. 68 படி நீங்க அட்டஸ்டிங் விட்னஸஸ் கூப்பிட்டு தான் நீங்க பில்ல ப்ரூவ் பண்ணணும். அடுத்து வெங்கடாச்சல ஐயங்கார் விசஸ் திம்ம ஜம்மா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் இந்த இயர் 1959. AIR 1959 சுப்ரீம் கோர்ட் 443 AIR 1959 சுப்ரீம் கோர்ட் 443. இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கேஸ். இது வந்து இந்த ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணாம எந்த ஜட்மெண்ட்டும் வரவே வராது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் வில். when இப்ப ரெண்டு லா லே டவுன் பண்றாங்க. when there is a suspicious circumstances surrounding the will, the propounder has to clear that suspicious circumstances. அவர் ஒரு வில்ல சுத்தி ஒரு சஸ்பிஷன் இருக்கு அப்படின்னா ப்ரொபவுண்டர் அது கோர்ட் மைண்டுக்கு வந்துருச்சு, இந்த சஸ்பிஷன் வந்துருச்சு, இதை எப்படி நீங்க வெளியெடுக்கணும்னா ப்ரொபவுண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த சஸ்பிஷியஸ் கிடையாது, இது ஜென்யூன் வில் தான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இப்ப ஆப்போசிட் பார்ட்டி வந்து they alleges undue influence, fraud இதெல்லாம் அவங்க அலெஜ் பண்ணாங்கன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி burden of proof has to be from be on the defendant. யார் எப்படி கிளைம் பண்றாங்களோ அவங்க தான் பண்ணணும். Defendant has to prove the same. நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். PP கோபாலன் நம்பியார் versus PPK பாலகிருஷ்ண நம்பியார் 1995 supplementary 2 SCC 664 1995 supplementary 2 SCC 664.
இதுல என்ன சொல்றாங்கன்னா will is said to be valid when it is executed out of testator's free will and in sound state of mind. இது சிம்பிளா நான் அதுக்காண்டி தான் சொன்னேன். அதாவது ஃப்ரீ வில்ல டெஸ்டேட்டர் எழுதி வச்சிருக்கணும், சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல எழுதி இருக்கணும், எந்த கொயேஷனும் எந்த ஃப்ராடும் இம்பார்ட்டன்ட்டியும் இருக்கக்கூடாதுன்றது ஜட்மெண்ட் தெளிவா சொல்றாங்க. அடுத்து லேட்டஸ்டா ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சுங்க சார். சிவகுமார் விசஸ் சரண பாசப்பா, சிவகுமார் விசஸ் சரண் பாசப்பா, சிவில் அப்பீல் 6076 of 2009, 6076 of 2009, dated 24/4/2020. This judgment is a by three-judge bench judgment. It lays down certain guidelines which can be termed as a code in itself. இது வந்து ஒரு தெளிவான ஒரு ஜட்மெண்ட். இதை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஆனரபிள் ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி சொல்லியிருக்காரு. சார் இதை நான் ஷேர் பண்ணலாமாங்க சார்? தனசேகரன் சார். சார் வயநாட் சார் நீங்க ஷேர் பண்ண முடியும்னா பண்ணலாம். நான் பட் ஏன்னா 9 பாயிண்ட் இருக்கு, இதை படிச்சேன்னா ரொம்ப தெளிவாயிரும். இதோட நான் ஓகே அந்த ஜட்மெண்ட் படிக்கிறேன் சார். நான் ஷேர் பண்றேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இப்போ நான் அப்போ உங்களை நான் கோஹோஸ்ட் ஆக்கிடுறேங்க, அப்பதான் பண்ண முடியும். நான் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். Now you can share, sir. Yes, sir. அப்படியே படிக்கிறேன் சார். For what has been noticed here and above, the relevant principles governing the adjudicatory process concerning the proof of will could be broadly summarized as follows. நான் அப்படியே படிக்கிறேன் சார், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஆடியன்ஸ். இந்த ஜட்மெண்டோட ரீசெண்டா வந்துச்சு. நான் அப்படியே படிக்கிறேன். Ordinarily, a will has to be proved like any other document. The test to be applied being the usual test of the satisfaction of the prudent mind. Alike, the principles governing the proof of other documents in the case of will too. A proof with mathematical accuracy is not to be insisted upon. Second, since as per section 63 of the Succession Act, a will is required to be attested, it cannot be used as an evidence until at least one attesting witness has been called for the purpose of proving its execution, if there be an attesting witness alive and capable of giving evidence. Third, the unique feature of a will is that it speaks from the death of the testator, and therefore the maker thereof is not available for deposing about the circumstances in which the same was executed. This introduces an element of solemnity in the decision of the question as to whether the document propounded is the last will of the testator. The initial onus naturally lies on the propounder, but the same can be taken to have been primarily discharged on proof of essential facts which go into the making of the will. The case in which the execution of will is surrounded by suspicious circumstances stands on a different footing. The presence of suspicious circumstances makes the onus heavier on the propounder, and therefore, in cases where the circumstances attendant upon the execution of the document give rise to suspicion, the propounder must remove all legitimate suspicion before the document can be accepted as the last will of the testator. If a person challenging the will alleges fabrication or alleges fraud, undue influence, coercion, etc., in regard to the execution of the will, such plea have to be proved by him. But even in the absence of such pleas, the very circumstances surrounding the execution of the will may give rise to the doubt or as to whether the will had indeed been executed by the testator, and as to whether the testator was acting of his own free will. In such eventuality, it is again a part of initial onus on the propounder to remove all the reasonable doubts in the matter. A circumstances is suspicious when it is not normal, or not normally accepted in a normal situation, or is not expected of a normal person. As put by this code, the suspicious feature must be real, germane, and valid, and not merely the fantasy of the doubting mind. 7th point. As to whether any particular feature or a set of features qualify as suspicious would depend on the facts and circumstances of each case. A shaky or a doubtful signature,
a feeble or uncertain mind of the testator, an unfair disposition of property, or just unjust exclusion of the legal heirs, and particularly the dependents, an active or leading part in making of the will by the beneficiary thereunder, etc., are some of the circumstances which may give rise to suspicion. The circumstances above noted are only illustrative and by no means exhaustive, because there could be any circumstances or set of circumstances which may rise to legitimate suspicion about the execution of the will. On the other hand, any of the circumstances qualifying as being suspicious could be legitimately explained by the propounder. However, such suspicion or suspicious cannot be removed by mere proof of sound and disposing state of mind of the testator and the signature coupled with proof of attestation. The test of satisfaction of the judicial conscience comes into the operation when a document propounded as a will of the testator is surrounded by suspicious circumstances. While applying such tests, the court would address itself to the solemn question as to whether the testator had signed the will while being aware of its contents. And after understanding the nature and effect of the disposition in a will. In the ultimate analysis, where the execution of a will is shrouded in suspicion, it is a matter essentially on the judicial conscience of the court, and the party which sets up a will has to offer cogent and convincing explanation of the suspicious circumstances surrounding the will. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே சிம்பிளா இவங்க சொல்லிட்டாங்க சார். இந்த ஜட்மெண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜட்மெண்ட் சார். With this, sir, now a couple of bullet points சொல்றேன். சொல்லிட்டு I would like to end my lecture, sir. So, will requires no registration. None of the statutes requires will to be registered. Willக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே தேவை கிடையாது. will ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே கிடையாது. எந்த லாவும் எந்த ஸ்டாட்யூட்டும் எந்த ப்ரொவிஷனும் எந்த செக்ஷனுமே will பத்தி சொல்ல கிடையாது. Even though the will is registered, registration of the will does not dispense the proof of execution required under 68. will register பண்ணியிருந்தாலும் நான் முன்னமே சொன்ன மாதிரி 68ல என்ன சொல்லியிருக்கு, ஒரு அட்டஸ்டிங் விட்னஸஸ் கூப்பிட்டு நீங்க எக்ஸாமின் பண்ணணும், கம்பல்சரியா நீங்க பண்ணிருங்க, அதை மறந்துடாதீங்க. அதாவது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, வெளி ஆளுங்க ஆப்போசிட் பார்ட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க போகவே போகாதீங்க. தயவு செஞ்சு 68ல will அப்படின்னு வந்துட்டாவே நீங்க ஒரு விட்னஸ் உயிரோட இருந்தாங்கன்னா கூப்பிட்டு பண்ணிருங்க. உயிரோட இல்லையா, கிடைக்கலையா 69ல வாங்க. உங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்றாங்களா 71ல வாங்க. will take only effect after the death of the testator. ஒரு டெஸ்டேட்டர் எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் will எஃபெக்ட்டுக்கு வரும். அடுத்து testator can invoke or revoke the will during his lifetime. He can execute a codicil, he can alter it, he can amend it, he can do anything. Codicil is nothing but an addendum. It is a part and parcel of the will. There are clauses and wordings that bar, அதாவது ஒரு வில்லுல ஸ்பெசிஃபிக்கா நான் அந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன், இதை நான் ரிவோக் பண்றதுக்கான எனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு ஸ்பெசிஃபிக்கா அந்த வில்லுலயே இருந்தாலுமே அந்த வில்ல ரிவோக் பண்ணலாம். அந்த வேர்டு பார் பண்ற வேர்டு கிளாஸ்ல இருந்தாலுமே இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடலாம். கண்டிஷன்ஸ் கேன் பி இம்போஸ்ட் இன் வில். அதை முன்னமே சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கலாம், ரிசர்விங் த ரைட் டு கேன்சல் த வில் இருக்கலாம், ஆர் எனி அதர் கண்டிஷன் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு வில்ல பொறுத்த வரைக்கும் வில்லுல டீடைல்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேரண்ட் டாக்குமெண்ட்டை பத்தி டிஸ்கஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வில்லு தான் இருக்கணும், தெளிவா இருக்கணும், அவரோட ப்ராப்பர்ட்டியை அவர் எழுதி கொடுக்கணும். There is no compulsion or obligation on the part of the testator to give the details of the will. Will can be executed even for the properties which are to be purchased in future. எதிர்காலத்துல வாங்க போற ப்ராப்பர்ட்டி கூட நான் will எழுதி கொடுக்கலாம். அடுத்து will can be executed in plain paper. It need not be in stamp paper. will plain paperலயே இருக்கலாம், stamp paperல இருக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி after the execution of the will, without any express cancellation or revocation, next will can be written. முன்னமே சொன்ன மாதிரி ஒரு will எழுதி வச்சுட்டேன் 2018 இன்னொரு will எழுதி கொடுத்தேன். 2018 எழுதுற will நான் முன்னாடி எழுதின will படி நான் கேன்சல் பண்ணிட்டேன், அவனுக்கு will எழுதுறேன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை.